ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பாருங்கள். நிறையா பேர் வைப்பீங்க, இருந்தாலும் நான் வைக்கிற மெத்தட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் 100 புளி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் கருப்பு புளி கொஞ்சம் 2 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். புது புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். மொத்தம் 100 புளி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க. நல்லா புளி ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா சாந்து கிடைக்கும். ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், தேவையான உப்பு போட்டுருங்க. நான் இவ்வளோ உப்பு போடுறேன்னு பார்க்குறேங்களா? நான் வைக்கிற குழம்புக்கு அது கரெக்டாக இருக்கும் உப்பு எனக்கு. பாருங்கள், நான் இப்போ மாங்காய் குழம்புல புளி ஊறி போச்சு. பாருங்கள், ஊற வச்ச புளி ஊறிடுச்சு. இந்த பாருங்கள், மாங்காய், கத்தரிக்காய், 2 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 2 தக்காளி பழம் வச்சுருக்கேன். இப்போ நான் இதுதான் மீன் குழம்புக்கு போடுவேன். நான் போடுறது இதான் போடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க முருங்கைக்காய் கூட போடுவாங்க மீன் குழம்புல, சிலவங்க கத்திரிக்காய் போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, 2 தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி போகிறதோட அரைச்சி ஊற்றுனீங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த புளி சாந்தும் அந்த தக்காளியோடைய புளிப்பும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சிட்டேன். ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக திட்டமான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சிட்டுனா அதில் கொஞ்சம் வடவத்தை போடுங்க. மீன் குழம்புக்கு வடவம் போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்பு. பாருங்கள், நான் கொஞ்சம் வடவும் போடுறேன். ஃபஸ்ட்டு வடவும் பொரியிறப்ப அது கூட தட்டி வச்ச பூண்டை போட போகிறேன். பாருங்கள், பூண்டு போட போகிறேன். போட்டுட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே பூண்டையும் படவத்தையும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். அப்படியே வதக்கிக்கோங்க. அந்த வாசனை நல்லா சூப்பராக தூக்குங்க. அப்படியே தாளிக்கிற வாசனை வெளியே ஃபுல்லாக வாசலில் ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன மீன் குழம்பு தாளிக்கிறாங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு மணமாக இருக்கணும் மீன் குழம்பு வச்சோன்னா. இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கத்தியால் கட் பண்ணதுனால கையால் அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ உதிரியாக விழுந்துடும். அதில் இந்த அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுங்க. திட்டமான அளவுக்கு, ரொம்ப பெருசாக போடாதீங்க. இந்த அளவுக்கு திட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மாங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பாருங்கள், வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டது. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை போட போகிறேன். கத்திரிக்காய் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது எடுத்தாலும் அது கலர் எப்படியா இருந்தாலும் கலர் மாறுதுங்க கத்திரிக்காவை. அதுக்கு யாருன்னா கலர் மாறாத இருக்க என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை திருத்திக்கிறேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை எடுத்து போடுறேன். பாருங்கள், கத்திரிக்காயும் வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கின உடனே அடுத்து தக்காளி பழம், அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை எடுத்து அது கூடயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட ஊற்றிட்டு வதக்கினாக்கா நல்லா வதங்க விட்டு அந்த தக்காளி பழம் சாந்தும் வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு மசாலா மாரி வந்துடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், அதை நான் எப்படி வதக்குறேன்றத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பாருங்கள், அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அப்படியே விடுங்க, ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. இது பாருங்கள், 2 மிக்ஸ் ஆகி அப்படியே சாந்து மாரி போச்சிங்களா. நான் இதை வதக்கி முடிச்சுட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதில் அழகாக சாந்து தொக்கு மாரி ஆகிப்போச்சு பாருங்கள். இப்போ புளியை கரைச்சி வச்சு அதுக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் போட்டிருக்கேன். நான் புளி தனியாக தூள் தனியாக வானலில் போட மாட்டேன். இதுமாரி குழம்பு கூட்டி வச்சுப்பேன். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் இப்படி தான் வச்சாங்க. இப்போ தான் தனியாக மிளகாத்தூளை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் இப்படி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். இந்தமாரி வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், எப்போவுமே குழம்பு கூட்டி வச்சேன்னா நல்லா தான் இருக்கும், தனித்தனியாக போட்டு வறுக்கிறதோட. இப்போ நான் குழம்பு கூட்டி வச்சிட்டேன். இந்த பாருங்கள், சங்கரா மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் எடை போட்டுலாம் வாங்க மாட்டோங்க மீன்லாம். அப்படியே மீன் போனாக்கா அப்படியே கூடையாக வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில். பாண்டிச்சேரிலாம் அப்படி தான், எடை போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. கூடையாக வச்சுருப்பாங்க, பாக்ஸாக. ஒரு கிண்ணம் இவ்வளோ, ஒரு கிண்ணம் இவ்வளோன்னு, இல்லை கூறு கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி தான் வாங்கிட்டு வருவோம். எடை போட்டு வாங்குறதுலாம் எங்கள் ஊரில் கிடையாதுங்க. பாருங்கள்,
குழம்பு நல்லா கொதிக்குது. கொதி வந்த பிறகு கொஞ்சம் நல்லா ஒரு 3/4 கொதிச்சிடணும் குழம்பு. குழம்பு தண்ணியாக இருக்கக்குள்ளே மாங்காய் போடாதீங்க, மாங்காய் கரைஞ்சிடும். நான் இப்போ போடுற மாங்காய் வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும் மாங்காய். எங்கள் மரத்து மாங்காய் நல்லா கரையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் மாங்காய் கரையவே கரையாது. எவ்வளோ நேரம் வெந்தாலும். இங்கே பாருங்கள், நான் 3/4 வெந்த பிறகு குழம்பு கொதித்த பிறகு இந்த மாங்காவை போடுறேன். மாங்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மாங்காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச மீனை தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு, நான் நல்லா புது மீனுங்க வச்சு நான் கையில் நல்லா புழிஞ்சால் கூட மீன் வீணாகாதுங்க. அங்கே பாருங்கள், நான் போட்டு நான் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுங்க. அது மீனும் மாங்காவும் சேர்ந்து குழம்புல கொதிக்கக்குள்ளே வரும் பாருங்கள் ஒரு வாசனை. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு சங்கரா மீன் குழம்புனா தேன் மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வீட்டில் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நான் போட்டேன், மீன் போட்டேன், லெமனை எடுத்து. இப்போ நான் வந்து அப்படியே சும்மா கரண்டியால் ஒரு லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப கரண்டி வச்சு குழம்பு உள்ள கிண்டினீங்கன்னா மீன் புட்டுன்னு போயிடும், செதிரின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீன் வந்து முழுசாக இருக்கும். அப்படியே ரொம்ப மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் குழம்பு எப்பவுமே கிண்டாதீங்க, ஏன்னா மீன் உடச்சிக்கும். இதை பாருங்கள், குழம்பு கொதித்து செம்ம வாசனை அடிக்குதுங்க. இதை பாருங்கள், மீன் முழுசாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து குழம்புல வந்து மீன்லாம் உடையாது. நான் இப்படி தான் பக்குவமாக எடுப்பேங்க. சுட சுட மீன் குழம்பு ரெடி. நான் ஆல்ரெடி சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். இப்போ போய் மீன் குழம்பு ஊற்றி ஒரு புடி டடாய் ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க குழம்ப. டப்புன்னு திறக்குள்ள செம்ம